ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த சின்ன ஜாஸ்மின் நாட் பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மல்லிகை முடிச்சு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கீழே கிராஸ்கட்டில் வந்துட்டு மேலே ஜாஸ்மின் நாட்டில் வர மாதிரி போட்டிருக்கேன். இது நவராத்திரிக்கு நம்ம இப்போ ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு பர்த்டே அந்த மாதிரி வரும்போது கூட நீங்கள் சாக்லேட்லாம் போட்டு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது இந்த மாதிரி வெள்ளை கலர் ஒயர் நான் எடுத்திருக்கேன். நடுப்புற ஹோல்ஸ் போட்டு அந்த நூலை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. 1 2 3 4 பாருங்கள், 4 அடியில் இந்த மாதிரி நீங்கள் ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயர் கட் பண்ணிட்டோம்னா அடுத்த ஒயரும் நம்ம அதை வச்சு அளந்து அது மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரியே நீங்கள் 24 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதி பாருங்கள், இவ்வளோ ஒயர் நமக்கு இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்ததில் ஒயர் 2 ஒயர் எடுத்துக்கணும். அதை தனித்தனியாக இந்த மாதிரி சமமாக மடித்து வச்சுக்கணும். பேசிக் நாட் எப்பயும் போடுவோம்ல, அது மாதிரி மேலே மாட்டிட்டு கீழே அடிப்பக்கத்தில் உள்ள ஒயரை எடுத்து மேலே வைங்க. இந்த சைடில் போகிறதும் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸ்குள்ளார விடுங்க. இப்போ நான் போடுறத நீங்கள் பாருங்கள், அது மாதிரியே போடுங்க. ஏற்கனவே கூட போட தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போது கீழே கொஞ்சம் ஒயர் அதிகமாக இருந்துச்சு, அதனால் அது மேலே தள்ளி விட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு உள்ள ஒயருங்களையும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இந்த பக்கம் அதிகமாக இருக்கிறத அந்த மாதிரி தள்ளி விட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா ஒயரையும் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாருங்கள், இந்த மாதிரி எல்லா ஒயரையும் போட்டு எடுத்து வச்சிட்டேன். தனித்தனியாக பாருங்கள் இருக்குது. இந்த மாதிரி தனித்தனி நாட்டாக போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போது கூட போட ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நாட் எடுத்துக்கோங்க. பேஸ் போடுறதுக்கு இன்னொரு நாட் அந்த மாதிரி தனியாக அந்த முடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி போடணும். மேலே ஒரு நாட்டு எப்பயும் பேசிக் நாட் போடுங்க. நார்மல் முடிச்சு சாதா முடிச்சு போடுங்க. இப்போது இதை அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கோங்க. கீழே பாருங்கள், அதே மாதிரியே ஒரு ஒயர் மேலே இன்னொரு ஒயர் சாஞ்சிட்ருக்கு இல்லையா, அங்கே ஒரு நாட் போட்டுருங்க. இதுக்கு நம்ம ரன்னிங் ஒயர் இல்லாமல் தான் போட போகிறோம் இந்த மாதிரி. இப்போது பாருங்கள், நடுப்புற இந்த பக்கம் இன்னொரு ஒயர் ஜாயின் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடத்த ஒரு அடையாளத்துக்காக இப்படி சின்னதாக ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போது அடுத்த நாட் எடுத்து ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பக்கத்து ஒயரை மடிச்சுக்கிட்டு அந்த நடுப்புற இருந்து போட ஆரம்பிங்க. அந்த சென்டர் லைன் பார்த்துக்கோங்க. அப்படியே பின்பக்கம் திருப்பி வச்சிங்கன்னா இந்த பக்கம் ஒரு முடிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள், மொத்தம் 3 ஜாயின் பண்ணியிருக்கோம். தனித்தனியாக இருந்த 3 இதை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ 4வது ஜாயின் பண்ணுறோம். அப்படியே பின்னாடி பாருங்கள், மேலே ஒரு நாட் போட்டோமா, அது கிராஸ் பண்ணுற இடத்துல பின்னாடி வச்சோம்னா பாருங்கள், ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் சாஞ்சிருக்கு, கிராஸ் ஆகுது. அந்த 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுருங்க. இதே மாதிரியே தான் நீங்கள் போட்டு வச்சுருக்க எல்லாமே ஜாயின் பண்ணுங்கள். 2 ஒயராக சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அதையெல்லாம் எடுத்து இப்படி ஜாயின் பண்ணுறோம். நமக்கு அப்போ நடுப்புற நம்ம ஏற்கனவே போட்டு வச்சதும் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் நமக்கு வந்துடும். இதே மாதிரியே பாருங்கள், எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. மொத்தம் 12 இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. 24 ஒயருக்கு மொத்தம் கட் பண்ணியிருந்தோம். அதில் 12 நாட் நமக்கு வரும். இப்போ பாருங்கள், அடுத்து மேலே பேஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அந்த சைடில் போகிற ஒயர் விட்டுட்டு அந்த 2 நாட்டு இருக்கு இல்லையா, அந்த 2 நாட்டுக்கும் நடுப்புற 2 ஒயர் கிராஸ் ஆகும். அங்கே பார்த்தீங்களா, காட்டுறேன் எடுத்து.
ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த 2 முடிச்சுக்கும் நடுப்பற அந்த ஒயர் கிராஸ் ஆகும். அந்த இடத்துலலாம் ஒன்று போட்டுட்டு வாங்க. நம்ம கோலம் போடும்போது இடைப்புள்ளின்னு வைப்போம்ல, இடுக்கு புள்ளி சந்து புள்ளின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 2 புள்ளிக்கும் நடுப்பற ஒரு புள்ளி வரும். அந்த மாதிரி வைக்கணும், போடணும். அந்த புள்ளி வைக்கிற மாதிரி தான் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல கிராஸ் ஆகுது, ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் சாஞ்சிருக்கும். அந்த இடத்துலலாம் ஒரு நாட் போட்டுட்டு வாங்க. நம்ம கிராஸ்கட் கூடைக்கு பேஸ் இப்படி தான் போடணும். கிராஸ்கட் கூடையில் நம்ம எப்பயுமே ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி போட்டுருவோம். அது மாதிரி தான் அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. ஏற்கனவே போடுறவங்களுக்கு தெரியும், நம்ம புதுசாக போடுறவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது இல்லையா, அதனால தான் அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த 2 நாட்டுக்கும் இடையில ஒரு நாட் போடுங்க. இந்த மாதிரி இப்போ கடைசி நாட்டு வரைக்கும் போட்டுட்டு வந்தாச்சு. நம்ம நடு லைன் இல்லாமல் ஏற்கனவே ஒரு லைன் அப்போ ஒயர் ஜாயின் பண்ணும்போதே இருந்துச்சு. இப்போ ஒரு லைன் போட்டுட்டோம். அடுத்தது அதே மாதிரியே போடணும். 2 நாட்டுக்கும் இடையில அப்படியே போட்டுகிட்டே வாங்க. கோலத்துக்கு நம்ம புள்ளி வைக்கிற மாதிரியே தான் அந்த நடுப்புற அந்த சாய்வாக அப்போ நமக்கு வரும் இல்லையா, அது மாதிரி. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த மேலே வரும்போது ஜாஸ்மின் நாட்டு எப்படி வரணும், அந்த சைடில் எதை பிரித்து விடணும்னு நான் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன். அந்த முக்கு திருப்புறப்போ இதே மாதிரி பாருங்கள், போட்டுட்டு வாங்க. அடுத்த லைன் இப்போ ஆரம்பித்தாச்சு. நான் ஒரு பக்கத்துக்கு இப்படி காமிச்சிட்டாக்கா உங்களுக்கு அடுத்த பக்கம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிகினர்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டுடலாம். இப்போ மல்லிகை மொட்டு அந்த ஜாஸ்மின் நாட் கூட போடுறதுக்கு ரொம்ப பேருக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் அது எப்படி போடுறதுன்னு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சின்னது போட்டு பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய கூட 2 ரோல்லலாம் போடலாம். நம்ம சேனல்லையே 2 ரோலில் போட்டிருக்கேன் ஜாஸ்மின் நாட் கூட. பலாமுல் கூடன்னு சொல்லுவாங்க, பலாமுல் முடிச்சுன்னு சொல்லுவாங்க, இதை மல்லிகை மொட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க ஜாஸ்மின் நாட்டுன்னு. நீங்கள் இந்த மாதிரி சின்னதில் ஃபஸ்ட்டு போட்டு பழகிக்கோங்க கம்மி ஒயரில். அதுக்கப்புறம் பெரிய கூடை போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டேன். நடு லைனோட சேர்த்து எண்ணுனோம்னா பாருங்கள், அந்த முடிச்சு போட்டது தான் நடு லைனு. 1 2 3 4 5 6 6 லைன் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க. அந்த நடுப்புற இருக்க லைன் இல்லாமல் 5 லைன் வரணும். நடு லைனை சேர்த்தா 6 லைன் வரணும். இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி நீங்கள் போட்டுறணும். நான் இப்போ ஆரம்பிக்கிறத மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதே மாதிரியே போட்டுட்டு வந்துடணும். அப்போ தான் உங்களுக்கு கூட சமமாக உங்களுக்கு இருக்கும். இந்த பக்கம் எத்தனை லைன் போட்டிங்களோ அதே லைன் அந்த பக்கமும் நீங்கள் போட்டுட்டு வந்துடணும். போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி கார்னர் திருப்புறதுன்னு காட்டுறேன். அப்படியே ஜாஸ்மின் நாட்டு எப்படி போடுறதுன்னு சின்ன ஒயரை வச்சும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போது அந்த நடு லைன்லேருந்து எண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குதா அப்படின்னு. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வரணும். அத்தனை நாட் வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி வெள்ளை ஒயர் ஒன்று எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த பக்கமாக மடிங்க. நீங்கள் இடது கை பக்கமாக மடிக்கணும். மடிக்கும்போது பாருங்கள், அந்த 2 ஒயரையுமே இடது கை பக்கமாக மடிச்சுட்டு இப்போது அந்த இடது கை பக்கம் உள்ளதை வலது கை ஹோல்ஸ்குள்ளார விடுங்க. விட்டுட்டு கட்டை விரலில் பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த பக்கமும் பாருங்கள், இந்த பக்கம் இடது கை பக்கத்துலேருந்து எடுத்து அந்த வெள்ளைக்குள்ளாரையே விட்டுட்டு அதே மாதிரி பாருங்கள், இந்த பக்கம் எடுக்கக்கூடாது. நீங்கள் எந்த பக்கம் எடுக்கணும்னா இந்த இடது கை பக்கம் தான் அடி ஒயரை எடுக்கணும். எடுத்து அந்த 2 ஹோல்ஸ்குள்ளாரையும் அடுத்த மஞ்சள் கலர் ஒயரை விடுங்க. நீங்கள் இதை போட்டு பார்த்துருங்க. சின்ன ஒயர் 2 எடுத்து போட்டு பார்த்துருங்க. போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். அதை அப்படியே மெதுவாக எல்லா பக்கமும் இழுக்கணும். இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஜாஸ்மின் நாட் வந்துடும். இப்போது கார்னர் திருப்புறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது 5வது ஒயரும் 6வது ஒயரும் நடு லைனோட சேர்த்து எண்ணும்போது கடைசியில் இருக்கிற 2 ஒயர் எடுத்துக்கோங்க. சைடில் போகிறது அதை பாருங்கள். இந்த பக்கமாக மடிக்கிறேன், நான் இடது கை பக்கமாக மடிக்கிறேன். இந்த மாதிரி 2 ஒயரையும் ஃபஸ்ட்டு மடிச்சிக்குவோம்.
இப்போது இடது கை பக்கம் உள்ளதை வலது கைக்குள்ளார விடுங்க. விட்டுட்டு கட்டை விரலில் அந்த நடு சென்டரை அமுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த கீழே இருக்கிற ஒயரை அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் மட்டும் விடுங்க. இந்த ரெண்டாவதாக உள்ளார விட்டோம்ல அந்த ஒயரை எடுத்து அந்த 2 ஹோல்ஸ்லேயும் சேர்ந்து விடணும். விட்டுட்டு இது பாருங்கள், நான் அடியில் ஃபஸ்ட்டு இழுக்கிறேன்ல அந்த மாதிரி மெதுவாக இழுங்க. ஒரு ஒயரை மட்டும் ரொம்ப டைட்டாக இழுத்திங்கன்னா அந்த ஷேப்பு மாறிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் இழுக்கிற மாதிரி இழுங்க. இழுத்துட்டா பாருங்கள் இந்த மாதிரி மொட்டு மாதிரி வந்துடும். இது மூளை திருப்புறது. நீங்கள் இங்கே சாதா முடிச்சியில் கூட திருப்பலாம். ஆனால் மேலே நமக்கு வரும்போது ஜாஸ்மின் நாட்டு தானே வரணும். இது சின்ன கூடை, அதனால் மூளை திருப்புறதே நான் ஜாஸ்மின் நாட்டிலேயே திருப்புறேன். இந்த பக்கமும் பாருங்கள் எண்ணிக்கோங்க. 5வது ஒயரும் 6வது ஒயரும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள் இடது கை பக்கமாக இந்த மாதிரி ஒயரை மடிக்கணும். மடிச்சுட்டு இடது கை பக்கம் உள்ளதை வலது கைக்குள்ளார விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டில் மட்டும் விடுங்க. 2வது ஒயரை அந்த 2லேயுமே சேர்ந்து விடுங்க. அவ்வளோதான். நீங்கள் இதை சின்ன ஒயர் கட் பண்ணி நீங்கள் போட்டு பழகிடுங்க. ஃபஸ்ட்டு பழகிக்கிட்டு இது போட ஆரம்பிங்க. ரொம்ப அழகாக வந்துடும். ரொம்ப டைட்டாகவும் இழுக்க வேணாம், கொஞ்சம் ஓரளவு இழுத்திங்கன்னா போதும். அப்போ வந்து கொஞ்சம் இதழ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த பக்கமும் பாருங்கள், இது 3வது சைடு. அந்த லாஸ்ட்லேருந்து சைடில் போகிற 2 ஒயர் எடுத்துக்கோங்க. 5வது ஒயரும் 6வது ஒயரும் அந்த இடத்துலையும் ஒரு ஜாஸ்மின் நாட் போடுறேன். இதுதான் நமக்கு கார்னர் டர்ன் பண்ணுறது, மூளை திருப்புறது. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு அடியில் 2 பக்கமும் இழுக்கிறேன். இழுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே இழுக்கிறேன். அந்த நாட்டை ஒட்டி நமக்கு வரணுன்னா இப்படி அடிப்பக்கத்தில் கொஞ்சம் இழுக்கணும். இழுத்தோம்னா நமக்கு அந்த கேப் வராமல் வந்துடும். 1 2 3 கார்னர் திருப்பியாச்சு. இப்போ இந்த பக்கம் 4வது கார்னர் திருப்பலாம். கீழே பாருங்கள் 5வது ஒயரும் 6வது ஒயரும் இந்த பக்கம் இடது கை பக்கம் திருப்பிட்டு 2 ஒயரையும் மடித்து வச்சுக்கோங்க. இந்த ஹோல்ஸ்குள்ளார வலது கை ஹோல்ஸ்குள்ளார இடது கையில் உள்ளதை உள்ளார விடணும். விட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒயரை வந்து ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விடுங்க. அடுத்து ஒயரை 2லேயும் சேர்த்து விடுங்க. அவ்வளோதான். இது நீங்கள் கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், இப்படி மடங்கி வரும். அந்த கார்னர் திருப்பினதுக்கும் மேலே அந்த சமமாக பாருங்கள், அது வரைக்கும் நம்ம இப்போ பிரித்து விட போகிறோம். அந்த இடத்துலையுமே நம்ம ஜாஸ்மின் நாட் போட்டுட்டோம்னா தான் உங்களுக்கு மேலே வந்து வரும். பார்த்தீங்களா? இதை பிரிக்காமல் கூட நீங்கள் போடலாம். ஆனால் பிரிச்சுட்டு நம்ம ஜாஸ்மின் நாட்டை போட்டுட்டோம்னா அழகாக இருக்கும் கூடை. இது சின்ன கூடை, ஏற்கனவே ஹைட்டே நமக்கு கம்மியாக தானே வருது. மினி பேஸ்கெட் தான் இது. அதனால் நம்ம அப்படியே போட்டோம்னா இந்த 2 சைடுலேயும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாதா முடிச்சிருக்கும். நான் அது தெரியறதுக்காக பாருங்கள் எத்தனை லைன் நான் பிரித்து விட்றேன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு நேராக அந்த கார்னர் திருப்பினத்துக்கும் நேராக அதுக்கு மேலே வரைக்கும், கார்னர் திருப்பினத்துக்கும் மேல் வரைக்கும் பண்ணுங்கள் போதும். கார்னருக்கு நேராக பாருங்கள், அது வேண்டாம். 1 2 3 4 இருக்கா, அதையும் பிரிச்சுருங்க. அந்த கார்னர் திருப்பின வரைக்கும் அதுக்கு சமமாக இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். அந்த இடத்துல நம்ம இப்போ பிரித்த இடத்துல திருப்பி ஜாஸ்மின் நாட் போட போகிறோம். அவ்வளோதான். அது பிரிக்காமையே கூட நீங்கள், உங்களுக்கு பிகினராக இருந்தால் நீங்கள் பிரிக்காமல் கூட அப்படியே போடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை மல்லிகை மொட்டு எனக்கு வரலை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதுக்கப்புறம் சாதா முடிச்சியே போட்டுட்டு கூட போகலாம். இப்போ இது போடுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து நீங்கள் சாதா முடிச்சு கூட போடலாம். பாருங்கள், இப்போ இப்படி வந்துருச்சு சமமாக. அந்த கார்னர் திருப்பினத்துக்கு நேராக பாருங்கள். இப்போ பாருங்கள், பெருக்கல் குறி மாதிரி ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சிருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த நாட் மல்லிகை மொட்டு போட்டுருங்க. பலாமுள் முடிச்சுன்னு சொல்லுவோம், அது போட்டுருங்க. ஜாஸ்மின் நாட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒயர் எங்கெங்கெல்லாம் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி பெருக்கல் குறி மாதிரி வருதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த ஜாஸ்மின் நாட் போட்டுகிட்டே வாங்க. இப்போ நான் இந்த பாருங்கள், இந்த லைன் உங்களுக்கு இந்த பக்கம் போட்டு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் பிரித்தேன் அப்படின்னு. ஏன்னா அந்த இடம் வந்து கார்னர் திருப்பினதுக்கு அப்புறம் அதுக்கு நேராக உள்ள இடம் மேலே வந்துடும். கீழே அடியாக இருக்காது, அது மேலே வந்துடும். அப்படி மேலே வரும்போது ஒரே மாதிரி ஜாஸ்மின் நாட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் அந்த ஈக்குவலாக அந்த இடத்த பிரித்து விட்டேன். ரொம்ப அழகாக வெள்ளை கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு இது.
சின்னதாக இருக்கும். நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கெலாம் இந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நவராத்திரி கொலு வைக்கிறோம் இல்லையா, போட போட உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். கடகடன்னு போடுற மாதிரி வந்துடும் பழக்கத்துக்கு. அதுக்கு தான் நான் சின்ன ஒயரில் போட்டு பழகிட்டு போடுங்க, ரொம்ப அழகாக வரும். கூட முடிக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ சமமாக அந்த இடத்துல வந்துருச்சா, திரும்பவும் பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று இப்படி ஒயர் சாஞ்சி வரும். அங்கே எல்லாமே நீங்கள் போடலாம். இதே மாதிரி பாருங்கள், இந்த பக்கமும் நான் இப்போ அந்த பக்கம் பிரித்து விட்டேன் இல்லையா, அதே மாதிரி பிரிக்கணும். 1 2 3 4 மொத்தம் அந்த 4 லைனையும் நீங்கள் பிரித்து விட்டுருங்க. 5வது ஒயரும் 6வது ஒயரும் கார்னர் திருப்பணும். அப்போது அந்த சைடில் போகிற அந்த 4 ஒயர் வரைக்கும் அந்த சமமாக அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பிரித்து விடணும். இதே டாட் டிசைனில் நம்ம சேனலில் ஏற்கனவே கூட போட்டிருக்கோம். அது இல்லாமல் 2 ரோலில் ஃபுல்லாக எல்லாமே ஜாஸ்மின் நாட் வர மாதிரி கிராஸாக நடுப்புற பெரிய டைமண்ட் வர மாதிரி போட்டிருப்போம். பச்சை கலரும் வெள்ளை கலரும் கலந்து. அந்த கூடையும் பாருங்கள். அப்புறம் ஒரு சாதா முடிச்சு, 1 மல்லிகை மொட்டு முடிச்சு, அந்த மாதிரி ஒரு பிஸ்கட் கலர்லேயும் ஒரு க்ரீன் கலரும் கலந்து டார்க் க்ரீனும் கலந்து ஒரு கூடை போட்டிருப்பேன். அதுவும் இருக்குது நம்ம சேனலில். ரொம்ப அழகாக இருக்கும். அதெல்லாம் பெரிய கூடை வேணும் இதில் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நவராத்திரிக்கு நம்ம மினி பேஸ்கெட் வந்து நிறைய நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் எல்லாமே. அப்புறம் அது மேலே வைக்கிற பூ வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அது எப்படி போடுறதுன்னு. அதுவும் போட்டு காமிக்கிறேன் நான். இது வீடியோ வந்து பெருசாக போயிடுன்றதுனால தான் அந்த பூவு எப்படி போடுறதுங்கிறதையும் இதில் காட்ட முடியல. அதுக்கு தனி வீடியோ ஒன்று நான் போட்டுடுறேன் சின்னதாக. இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் அது மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் நீங்கள் கிராஸாக வரதெல்லாம் போடணும். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் பாருங்கள், இந்த நீட்டத்துலேயும் பெருக்கல் குறி மாதிரி வரும், அங்கெல்லாம் போடணும். இந்த கார்னர் திருப்பணும்ல, அந்த இடத்துல எப்படி வரும்னா பாருங்கள், அந்த மாதிரி வரும். இந்த பக்கத்துக்கு வந்து பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ஒயருக்கு வராது. அதுக்கு அது பக்கத்தில் வந்து சைடில் கிராஸாக வருதில்ல, அதை போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஒயருக்கு வந்து ஒரு ஒயர் அதில் மேலே சாஞ்சி வரும். இப்போ இதை போட்டுட்டிங்கன்னா அந்த மூளை திருப்பினத்துக்கும் பக்கத்தில் உள்ளது அந்த இடத்துல பெருக்கல் குறி மாதிரி வரும். அதை போட்டுட்டிங்கன்னா அந்த மூளை திருப்பின இடத்துல அந்த ஒரு ஒயருக்கு இது இந்த இதுலேருந்து போகிற ஒரு ஒயர் வந்து சாஞ்சி வரும். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல நான் போட்டுறவும் அந்த கார்னர் திருப்பினத்துக்கு பாருங்களேன், சாஞ்சி இந்த இடத்துல ஒன்று வருது, அந்த பக்கத்து ஒயருக்கு அந்த பக்கம் ஒன்று வருது. அந்த இடத்துல ஒன்று போட்டுறணும், அவ்வளோதான். நீங்கள் அடி போடும்போது எப்படி 2 நாட்டுக்கும் இடையில போட்டுட்டு வந்தீங்க, அந்த மாதிரி இனிமேல் ஜாஸ்மின் நாட் போட்டுகிட்டே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு சைடுலையும் அந்த மாதிரி கிராஸ் ஆகும். ஆகிறதெல்லாம் நீங்கள் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஆகுது, இந்த பக்கமும் அதே மாதிரி ஆகுது. பாருங்கள், இப்படி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த மாதிரி பெருக்கல் குறி மாதிரி வருது இல்லை, அந்த இடத்துல எல்லாமே ஜாஸ்மின் நாட் போடுங்க. நான் மேலே வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ போடும்போது பாருங்கள், அந்த ஜாஸ்மின் நாட்டுக்கு மேலே இப்படியும் மடங்குற மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். இப்போ எப்படி எண்ணணும் நீங்கள் சமமாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒவ்வொரு லைனும் அந்த கீழே இருந்து எண்ணிக்கணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 அந்த மாதிரி. அடுத்த லைனும் அதே மாதிரி வருதான்னு பாருங்கள். இந்த பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது 4 சைடுமே எண்ணும்போது அந்த மாதிரி வருதான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் மேலே வந்து சமமாக நமக்கு இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். நான் இந்த மாதிரி 7 லைன் போட்டுட்டு மேலே வந்து 2 லைனுக்கு நம்ம பேஸ் போட்டோம்ல, அடி போட்டோம்ல, சாதா நாட்டு நார்மல் நாட்டு அது போட போகிறேன். சாதா முடிச்சு போட போகிறேன். பேசிக் நாட் போடுங்க. 2 லைன்ஸ் மட்டும் அந்த மாதிரி போட்டிருக்கோங்க. பேசிக் நாட் வந்து 2 லைன்ஸ் மேலே முடிக்கிறப்போ கொஞ்சம் நமக்கு அந்த மாதிரி மடங்கி உள்ளார போகுதில்ல, அது போகாமல் இருக்கிறதுக்காக. ஒயர் பாருங்கள் கம்மியாயிடுச்சு. இதில் ஒரு சில ஒயர் கிராஸ்கட் கூடையில் எப்பயுமே அதிகமாக இருக்கும், ஒரு சில ஒயர் ரொம்ப கம்மியாயிடும். நமக்கு ஏதாவது ஒரு ஒயர் கம்மியாயிடுச்சுன்னா அதோடு நம்ம அந்த ஹைட்டை நம்ம முடிச்சிடணும்.
ஒரு சில ஒயருங்க அதிகமாக தெரியும் நமக்கு. கிராஸ் கட் கூடையில் அது கரெக்டாக சொல்ல முடியாது நமக்கு. இன்னொரு லைனும் போடணும். அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு லைன் போடுறேன். அது மாதிரி தான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் அந்த மாதிரி போட்டுங்க. லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லைனும் இந்த மாதிரி போட்டுருங்க. மொத்தம் 2 லைன் அந்த மாதிரி சாதா முடிச்சு வரணும். அதுக்கு மேலே போடுறதுக்கு நமக்கு ஒயரும் பத்தாது. அது வரைக்கும் தான் ஒயர் வரும். ஏன்னா இது மினி பேஸ்கெட் சின்னது தானே, அந்த மாதிரி தான் ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். நான் கடைசியாக பாருங்களேன் 2 லைன் ஃபுல்லாக நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒயர் வந்து ரொம்ப சின்னதாயிரும், அதுக்கு மேலே போட முடியாத இருக்கும் கொஞ்சம் இடத்துல. இந்த பக்கமும் அதே மாதிரி போடுங்க, சைடுலேயும் அதே மாதிரி 2 லைன் போட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ ஒயர் கம்மியாக வந்திருக்கு, அதான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு, அதனால் அது அப்படியே சொருகிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள் எல்லா இடமும் போட்டுட்டு வந்துட்டேன். இதை எப்படி சொருகிறதுன்னு காட்டுறேன். நான் வந்து உள்ளார ஒரு லைன் அப்படியே மடங்கி வர மாதிரி சொருக போகிறேன். அப்போ தான் நமக்கு கையில் குத்தாத மாதிரி இருக்கும், பொருள் உள்ளேருந்து எடுக்கிறதுக்கு. இப்போது அந்த நாட்டு வந்து ஒரு நாட்டு அப்படியே மடித்து வைக்கணும். மடிச்சுட்டு சைடில் போகிற லைன் இருக்குல்ல, அது பக்கத்து லைன் பாருங்கள், சைடாக சொருகணும். சைடில் போகிற லைனில் 2வது கீழே வரிசையாக 1 2 2வது நாட்டு பாருங்கள். இப்போ எல்லாம் சொருக்கிட்டேன், இந்த 1 வச்சு காட்டுறேன். அது பக்கத்தில் சைடில் போகுது இல்லையா, சைடில் போகிறதுல பாருங்கள் 1 2 கீழே அப்படியே வரிசையாக கீழே 1 2வது நாட்டு சைடில். அதில் வந்து 2 பக்கத்து ஒயரையும் இந்த பக்கம் 1 அந்த பக்கம் 1 சொருவிட்டு அது அப்படியே கிராஸாக போகுதில்ல, அந்த கிராஸாக அப்படியே சொருகி விட்டுறணும். உள்ளார வரைக்கும் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க, லாஸ்ட் வரைக்கும் சொருகிட்டு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, சின்னதாக அழகாக வந்திருக்கு இல்லையா, பார்க்க அப்படியே உங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்னது போட்டுட்டு நான் பெருசும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் போட்டு பாருங்கள். நீங்கள் பர்த்டேக்கெலாம் கூட கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு சாக்லேட்லாம் போட்டு கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி வாங்கிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. நீங்களும் இது மாதிரி போட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு கைப்பிடி போடலாம். 1 2 2.5 அடியில் எடுத்துக்கிறேன். நான் முறுக்கு கைப்பிடி தான் போடுறேன், ஏன்னா அது ஜாஸ்மின் நாட்டுங்கும்போது முறுக்கு கைப்பிடி போட்டாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அது போடுறேன். நீங்கள் இல்லைனா இதுக்கு முன்னாடி கூடைக்கெலாம் நான் 2 ஒயர் வச்சு போட்டிருப்பேன், அதை கூட போட்டுக்கலாம். நான் ஒரே கைப்பிடியாக போட போகிறேன். அந்த 2 ஒயரையும் பாருங்கள் நடு சென்டராக பார்த்து கீழேருந்து 1 2 3வது நாட்டில் சொருவியிருக்கேன், நடு சென்டர்லேருந்து. இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க, அதுதான் ஹைட்டு. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு கைப்பிடி வேணுமோ அதை வச்சுக்கோங்க. அதை சமமாக மடித்து பிடிச்சிக்கோங்க, உள்ளார 2.5 அடி கட் பண்ணதை. இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த பக்கம் பாருங்கள் கொஞ்சம் சொருகிற அளவு மாதிரி விடணும். அந்த அளவுக்கு விட்டுட்டு இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிறதே எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் இந்த பக்கம் மடிக்கணும், இப்படி மடித்து இழுத்துக்கோங்க. அப்படியே அந்த பக்கமாக அதை இந்த கைக்கு கொண்டு போயிடணும். நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள், அப்படியே அதை வெளிப்பக்கமாக அப்படி மடிக்கணும். இப்போது வளைச்சி இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. மேலேருந்து பாருங்கள் இப்படி மடித்து ரஃப் சர்ஃபேஸ் இல்லாமல் வளவள பகுதி வர மாதிரி வச்சுட்டு இப்படி உள்பக்கமாக இப்படி பாருங்கள் இப்படி மடிங்க. மடிச்சுட்டு ஆனால் அது வெளிப்பக்கம் நான் சொன்னது வந்து அந்த நடுப்புற அந்த ஒயர் வச்சுருக்கோம்ல, அதுக்கும் வெளிப்பக்கமாக அந்த இழுக்கிற ஒயர் வர மாதிரி இருக்கணும். பாருங்கள் இப்படி சைடில் தான் இழுக்கணும். அப்புறம் கொண்டு வரும்போது மட்டும் இப்படி மடக்கி கொண்டு வந்துடணும். உங்களுக்கு தெளிவாக வேணும்னா நம்ம சேனலில் முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கேன் ஒரு வீடியோ, அதில் இன்னும் நல்லா தெரியும். இது கொஞ்சம் கேமரா வந்து பக்கமாக இல்லாத மாதிரி கொஞ்சம் வந்திருக்கு, கொஞ்சம் விலகி விலகி போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதில் பாருங்கள், நல்லா தெளிவாகவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். அந்த ஒயரை ஒரு ட்விஸ்ட் பண்ணணும், இப்படி சும்மா அவ்வளோதான். பாருங்கள் அப்படியே மடிக்கணும். இப்போ பாருங்கள் அந்த ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும், அந்த வளவள பகுதி வர மாதிரி இப்படி கொண்டு போயிட்டு உள்பக்கமாக அப்படி ஒரே ஒரு மடிப்பு மடித்து இந்த பக்கம் இருக்கணும். இந்த கைக்கு போடும்போது இந்த கை பக்கம் கொண்டு வந்துடணும். அந்த வீடியோவும் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன்,
அதுவும் ஒரு கிராஸ் கட் கூடைக்கு தான் போட்டது. முறுக்கு கைப்பிடி எப்படி போடுறதுன்னு போட்டிருப்பேன். 2 ரோல் கிராஸ் கட் கூடைக்கு. அது சாதா முடிச்சு கூட. அதுக்கு கைப்பிடி வந்து ஒரு மஞ்சள் கலரில் இந்த மாதிரி முறுக்கு கைப்பிடி போட்டிருப்பேன். அது ரொம்ப நல்லாவே வந்திருக்கும். அந்த வீடியோவில் நல்லா பொறுமையாக தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை கூட நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள், இது புரியலனா. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் கட்டிடுங்க. இந்த ஃபஸ்ட் நாட்டில் ஒரு சின்ன பிட்டு ஒயர் எடுத்து, ஏன்னா அப்போ தான் வளைஞ்சி விழாமல் இருக்கும். இல்லைனா கீழே வளைஞ்சி விழும். அதுக்காக உள்ளேருந்து ஒயர் கொடுத்து வெளிப்பக்கம் எடுத்து அப்புறம் மேலேருந்து உள்பக்கம் சைடில் விடணும். 2யும் டைட் பண்ணுற மாதிரி அதை அமுத்தி விடுற மாதிரி வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு உள்ளார சொருகி விட்டுருங்க அந்த 2 ஒயரையும். அப்படி சொருகி விட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கீழே வளைஞ்சி விழாமல் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹைட்டு கீழே வரைக்கும் போகுதோ அந்த அளவுக்கு சொருகி விட்டுருங்க. ஏன்னா இது சின்னது தான், அந்த லாஸ்ட் வரைக்கும் அதை சொருகி விட்டுருங்க. இதே மாதிரியே இந்த பக்கம் ஆப்போசிட்லேயும் இப்போ பின்னிட்டு வந்ததை பாருங்கள். ரன்னிங் ஒயரை இப்போ கட் பண்ணிடலாம். சொருகிற அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. ஒரு முடிச்சு போட்டு சொருக போகிறோம். இப்போது சைடில் விட்டுருங்க. பின்னிட்டு வந்த எல்லா ஒயரையுமே அந்த பக்கம் எத்தனாவது நாட்டில் உள்ளார விட்டு எடுத்தோமோ அதுக்கு ஈக்குவலாக விட்டு உள்ளார எடுத்து இந்த பாருங்கள் எல்லா ஒயரையும் சேர்த்து 2 சைட்லேருந்து வரதையும் ஒரு முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு அதை சொருகி விடணும். இப்போ அந்த பக்கம் ஒரு பிட்டு ஒயர் எடுத்து கட்டணும்ல வளைஞ்சி விழாமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி இந்த பக்கமும் வளைஞ்சி வராமல் இருக்கிறதுக்கு ஒன்று கட்டிடுங்க. அவ்வளோதான் பாருங்கள். இவ்வளோ ஹைட் இருந்தால் போதும் இது மினி பேஸ்கெட்டுக்கு. போட்டாச்சு. ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இதுக்கு நான் இந்த ரெட் கலரு சின்ன மீதி ஒயர் இருந்ததில் ஒரு பூ போட்டு இந்த மாதிரி சொருகியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய மினி பேஸ்கெட்ஸ் இருக்குது, பாருங்கள். 1 ரோல் கூட 1.5 ரோல் 2 ரோல் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது, பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.